Taste the Daily. அண்மை செய்தி. தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றி வருகிறார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை நேரலை செய்யாமல் நேரலையை துண்டித்து திமுக அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரலையை துண்டித்து திமுக அராஜகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சைது. அதாவது இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் தொடர்பாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி அவர்கள் பேசிய பொழுது நேரலையை துண்டித்திருக்கிறது ஸ்டாலினின் திமுக அரசு. குறிப்பாக சட்டப்பேரவையின் நிகழ்வுகளை நேரடியாக முழுமையாக நாங்கள் ஒளிபரப்புவோம் என்று மேடை போட்டு முழங்கிய ஸ்டாலினின் திமுக அரசு தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதையும் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனை குறித்து எழுப்பப்படும் கேள்விகளை தொடர்ந்து நேரலையை துண்டித்து ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக கூடிய தங்கமணி அவர்கள் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச முற்பட்ட போது நேரலையை துண்டித்திருக்கிறார்கள். குறிப்பாக பேசுவதற்கு உரிய அனுமதி வழங்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனையடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசுகிற போது, அதாவது திமுகவுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் 400 நாட்கள், அதாவது ஆண்டிற்கு 100 நாட்கள் என்று கணக்கீடு செய்து கொண்டால் 4 ஆண்டுகளில் 400 நாட்கள் சட்டப்பேரவையை நடத்தி இருக்க வேண்டும் இந்த 4 ஆண்டுகளில் என்றும், ஆனால் இதுவரை 110 நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவையை ஸ்டாலினுடைய அரசு நடத்தி இருப்பதாகவும், அதே நேரத்தில் 5 நிமிடங்கள் மட்டுமே கேள்விக்கு அனுமதி அளித்தால் எப்படி மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளில் 400 நாட்களுக்கு 110 நாட்கள் மட்டுமே சட்டப்பேரவை நடத்தி இருக்கிறது என்றால் 4இல் 1 பங்கு கூட சட்டமன்றம் நடக்கவில்லை என்பதும் ஜனநாயகத்தினுடைய முக்கிய பிரச்சனைகள் குளிதோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சியினர் பேசுவதை நேரலையை தொடர்ந்து துண்டிக்கக்கூடிய ஒரு அவலநிலையை பார்க்க முடிகிறது. எதிர்க்கட்சி தலைவர் பிரதான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மக்கள் பிரச்சனையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக முல்லை பெரியாறு அணையினுடைய அந்த பராமரிப்பு பணிகளை எப்படி மெத்தன போக்கோடு திமுக செயல்பட்டிருக்கிறது, கேரள அரசு எப்படி தமிழக அதிகாரிகளை சிறைப்பிடிப்பது போல லாரிகளை எல்லாம் கட்டுமான பொருட்கள் பராமரிப்பு பொருட்கள் கொண்டு சென்றதை எல்லாம் உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தி அட்டுழைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பேசுவதை நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த சட்டப்பேரவை முழுமையாக நடத்தாமல் குறைந்த நாட்கள் நடத்திவிட்டு அதிலும் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் குறிப்பாக 400 நாட்கள் நடத்த வேண்டிய இந்த சட்டமன்றம் 110 நாட்கள் மட்டுமே நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் ஜனநாயகத்தினுடைய முக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே குழிதோண்டி புதைப்பதைத்தான் ஸ்டாலினுடைய திமுக அரசு வேடிக்கை பார்க்கிறது என்பது தெரிய வருகிறது. எனவே எதிர்க்கட்சிகளை திட்டமிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதை நேரலையை துண்டித்து விட்டால் அது வெளியே தெரியாமல் போகிவிடும் என்கிற அந்த ஒரு பகல் கனவு காணக்கூடிய ஸ்டாலினுடைய திமுக அரசு அதனை விடுத்துவிட்டு நேரலையை முழுமையாக பாரபட்சம் இல்லாமல் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பதுதான் வாக்களித்த மக்களுடைய ஜனநாயகத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக மழை வெள்ளத்தால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் என்பது போதுமான நிதி, அதாவது நிதி அல்ல, கூடுதலாக நிதி வழங்க வேண்டும். வெள்ளத்தால் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதாவது 5 லட்சம் என்பது அவர்களுக்கு போதிய நிதி இல்லை என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் தற்போது சட்டமன்றத்திலே பேசி வருகிறார். அதே போன்று சாத்தனூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய அந்த தண்ணீரானது குறிப்பாக நள்ளிரவு 2:45 மணி அளவில், அதாவது உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில், மக்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் 1,68,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இதனால் மிகப்பெரிய ஒரு சேதத்தை விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், பாண்டிச்சேரி உட்பட
சந்தித்தது. போதிய முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்தால் விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களை பாதுகாப்பதற்கோ, உயிர்களையும் உடைமைகளையும் கால்நடைகளையும் பாதுகாப்பதற்கோ விவசாயிகள் முற்பட்டிருப்பார்கள். அதனை இந்த அரசு கைவிட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது. இயற்கை பேரிடரால் இறந்தவர்களுக்கு 5 லட்சம் என்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருப்பதாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பேசக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் செம்பரம்பாக்கத்திலே 29,000 கனஅடி நீர் மட்டுமே திறக்க முடியும். ஆனால் சாத்தனூரில் இருந்து தண்ணீர் வெளியேற்றுவது என்பது இரவு 2:45 மணிக்கு, அதாவது 3 மணிக்கு தண்ணீரை திறப்பது என்பது அதிக பாதிப்புக்கு காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். அடையாறு ஆற்றிலே அதாவது 1 லட்சம் கன அடி தண்ணீர் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் செல்ல வழி இருக்கும் போது 29,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றினால் எப்படி பாதிப்பு வரும் என்று எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து இந்த கனமழையினால் பாதிக்கப்பட்ட சென்னை மாநகர் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பிரதமர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். அதே நேரத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த நிதி என்பது போதுமானது அல்ல என்றும் கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார். கள்ளச்சாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கி இருக்கிறது இந்த திமுக அரசு. குறிப்பாக இயற்கை பேரிடரால் இறந்தவர்களுக்கு 5 லட்சம் மட்டும் நிதி என்பது ஏற்புடையது அல்ல என்று அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி பேசக்கூடிய மக்கள் பிரச்சனை சார்ந்து பேசக்கூடிய விஷயங்களை கூட நேரலையை துண்டித்திருக்கிறது ஸ்டாலினுடைய திமுக அரசு என்றால் எதற்காக சட்டப்பேரவை நடத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. தொடர்ந்து அதிமுகவுடைய உறுப்பினர்கள் பேசக்கூடிய நேரலையை சட்டமன்றத்திலே அதனை துண்டித்து ஜனநாயகத்துடைய குரல்களை நசுக்கப்படுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழ் அதாவது அந்த பகுதியிலே 100 ஏரிகள் இருப்பதாகவும் அந்த ஏரிகளில் இருந்து வந்த உபரி நீரால் தான் சென்னையில் பெருவெள்ளம் ஏற்படவே தவிர செம்பரம்பாக்கம் ஏரியால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்கிற ஒரு விளக்கத்தை அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அளித்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக அரசு எப்படியெல்லாம் மடைமாற்றம் செய்து வெள்ள பாதிப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படியெல்லாம் துரோகம் இழைத்திருக்கிறார்கள் என்பதை சட்டமன்றத்திலே, அதாவது எப்படியெல்லாம் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பேசி வரக்கூடிய அந்த நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் தான் சென்னையினுடைய மழை வெள்ளம் பாதித்தது என்று அதிமுகவுடைய காலகட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகள் குறித்தும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார்கள். தற்போது திமுக ஆட்சியில் பெய்த மழையினுடைய அளவு, ஆனால் அவர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது போதுமானதாக இல்லை. மக்களுடைய பல்வேறு பொருட்களையும் உடைமைகளையும் சேதமாக்கியும் கூட தேவையான நிவாரணத்தை முழு அளவில் அவர்களுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே வழங்கப்படவில்லை என்பதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் பேசி வரக்கூடிய அந்த நிலையை பார்க்க முடிகிறது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றி வருகிறார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை நேரலை செய்யாமல் நேரலையை துண்டித்து திமுக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரம் தொடர்பாக உரையாற்றி கொண்டிருக்கும் போது வேண்டுமென்றே திமுக அரசு நேரலையை நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபட்டது. அதே போல இன்றைய தினமும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசும்போது வேண்டுமென்றே நேரலையை நிறுத்தி திமுக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது.